யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது யோசுவாட்ட இருந்த ஒரு காரியம், வழி நடத்துகிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்வேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்தார். மோசே வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு. அவருக்கு வயதாகி அவர் வழியிலே மரித்து விட்டார். இப்ப ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, நீ வழி நடத்தி கானானுக்குள்ள இவங்களை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்றார். இப்ப யோசுவா சொல்றாரு, சரிங்க ஆண்டவரே. அதுக்கு அர்ப்பணிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார் அந்த பொறுப்பை. அப்ப பாருங்க, நமக்கு ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருக்காக ஒரு செயலை, ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னை தேடி வந்தா அர்ப்பணிச்சுடு. அங்கதான் மேன்மை இருக்கு. என்ன செஞ்சணும்? என் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு, அதுல ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யோசுவா மோசே மரித்த பிறகு அந்த இடத்தில் ஆண்டவர் நீ இருன்னு சொல்ல போது அதற்கு அவன் அர்ப்பணித்தான். இதான் மேன்மைக்கு இருந்த அவனுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு இருக்கணும். சபைக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக சில காரியங்களை அர்ப்பணிக்கலனா மேன்மை நம்ம வாழ்க்கையில வராதுங்க. கர்த்தருக்காக அர்ப்பணிக்க காரியம், கர்த்தருக்காக செய்யணுன்ற ஒரு காரியம்லாம் வரும். அதை நாம என்ன செஞ்சிடக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது.